லூக்கா 2வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. சிமியோன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்தான். பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் வெற்றியான ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு சிமியோன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வாரான். இப்போ அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்குறான். அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அது. நீ மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பார்ப்ப. அதுதான் சிமியோனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அப்போ எப்போ சிமியோனுக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறு தெரியுமா? ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது. இப்போ உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சிமியோனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்ததை போல உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக உங்களுக்குள்ளே இருந்து ஏவிக்கொண்டே இருப்பார். இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறாரு பார்த்தீங்களா? இதுக்கு நீங்கள் கீழ்ப்படிய தான் நீங்கள் ஒரு அற்புதத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் பிசாசு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் என்ன உங்ககிட்ட பேசினாரோ அதற்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு அவன் வேறு ஏதோ ஒன்றை உங்களிடத்தில் பேசுவான். நீங்கள் விளங்கி கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலை ஒரு விசுவாசி அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துடும். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறிடும். அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார் பார்த்தீங்களா, இதை செய் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழ்ப்படியக்கூடாது அப்படின்னு அவன் வேறு ஏதோ ஒரு காரியத்தை உங்களுடைய மனதில் கொண்டு வருவான். இப்போ உங்கள் மனதில் ஒரு எண்ணம் வருது, 10 அதிகாரம் வாசி அப்படின்னு சொல்லி. நீங்கள் வாசிக்க தொடங்கின கொஞ்ச நேரத்தில் இன்னொரு எண்ணம் வருது, 10 அதிகாரம்லாம் வாசிக்க வேண்டாம், ஒரு 3 அதிகாரம் வாசி போதும் அப்படின்னு சொல்லி. இப்போது ஆவியானவரும் பேசுகிறாரு, பிசாசும் பேசுகிறான். இப்போ யாருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சிங்களா, பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிங்களா? நிறைய சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யும்படி உங்ககிட்ட பேசினாரோ அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்ததை விடவும் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தது தான் அதிகம். எனவே தான் இன்றைக்கி வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அப்படியே நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க.